அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான மற்றும் நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அரை கப்பு ஸ்வீட் கார்ன், கூடவே கொஞ்சம் பெப்பர், லைட்டாக தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையை எடுத்துக்கலாங்க. அது கூடவே கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இந்த 3 நம்ம எடுத்துருக்குதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகி வரும்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தோட வாசம் போய் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உதிர்த்தி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இது கூட மஷ்ரூம் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச ஸ்வீட் கார்ன் ப்ளஸ்ஸு அந்த ஸ்பைசஸோடு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டு அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் 5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேங்க. அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வரும்போது மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வருங்க. அப்போ நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணினதும் சூப்போட பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர், தேவைப்பட்டால் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா சூப் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா ஃபைனலாக மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த சூப் பார்த்திங்க அப்படின்னா 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாங்க. நல்ல ஹெல்த்தியான மற்றும் நல்ல டேஸ்டான வெஜிடபிள் சூப் ரெடி. இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.